இப்ப இதெல்லாம் வந்துட்டு இந்த பெரியார் வெறுப்பு இல்ல பெரியார் எதிர்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏன் வரீங்க? ஒண்ணு பேரு ம். டிசிசிங்கிறது புலிகளோட ஐரோப்பிய அரசியலமைப்பும்பாங்க. அதுல என்னைய பேச கூப்பிடுறாங்க. இப்பவும் ம். அவங்க கிட்ட இருக்கோம். நான் என்னோட ம். பேச்ச வந்து தமிழ்நாட்டிலிருந்து பெரியாரின் பேரன் வந்திருக்கிறேன்னு தான் என்னோட பேச்ச ஆரம்பிச்சேன். ஆனா இது ஒரு அதீத கருணாநிதியை மட்டுமே கைய காட்டிட்டு இது ஏதோ மூடி மறைக்கிற வேலை நடக்குதோங்கிறது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா அண்ணாதுரை வாசிக்கிற பொய் வேற. ஏன்னா ஆதியில இருந்து தான் துவங்கும். நான் அதை சொன்ன மாதிரி இந்த ஒரு எனக்கு ஏற்பட்ட வலி, அதாவது இனத்தின் வலி, நான் என்னோட தனிப்பட்ட வலியை சொல்லல, இனத்தின் வலி. சின்ன சின்ன விமர்சனங்கள் வச்ச உடனே என்னை ஒரு அச்ச பார்வையில என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க கூட இருந்தவங்க. ஆட்கள் லெனினை படின்னு ஒரு முக்கிய நண்பன் சொல்றான். ஆனா வட இந்திய நண்பர்கள் வந்து உலகெங்கும் ஒடுக்கப்பட்டிருக்கிற சமூகங்களை விடுதலை செய்யணும்னா நீ அம்பேத்கரை படின்னு சொல்றான். ஆனா நான் தமிழனா, தமிழ் சூழலை வச்சு சொல்றேன், ஒரு ஆணியம் வேணாம், தெலுங்கை படி அப்படின்னு சும்மா ஒரு கவிதை எழுதினேன். அது அந்த ஃப்ளோ எனக்கு மறந்து போச்சு. இனிமே அரசியல் வந்து அரசியல் தலைவர்களை வச்சு போக கூடாது, அறிவுத்தளத்துல இருந்து போகணும்னு நினைச்சு திருமுருகன் அப்போ ஒரு ஏத்துக்கிட்ட மனப்பான்மை. அவன் ஒரு திருட்டு நோக்கத்தோட அதே கூட்டத்துல இருந்து வந்திருக்கான்னு எனக்கு அப்ப தெரியாது. இவன் வந்து அந்த சாதி வரியன், இவன் வந்து அப்படி, இவன் வந்து இப்படி. இது இது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கூட்டத்துக்குள்ள இருந்ததுனால இது திராவிட விமர்சனம்னு எனக்கு தெரியும். பெரியார் திடல் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்ளை பணத்தின் கோபுரத்தை கொண்டாடாத எல்லாரையும் மாப்போசி ஐயாவா அது மாதிரி எல்லாரையும், அதாவது தமிழ் தலைவர்கள் எல்லாரையும், முத்துராமலிங்க தேவருங்கிறவர் அவர் ஒரு பெரிய சித்தன். நான் அந்த சமூகத்துல இருந்தவன். முத்துராமலிங்க தேவரை வந்து நான் என்னை மாதிரி விமர்சனம் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது தனிப்பட்ட ரீதியா அவர் ஆம்பளை இல்ல, அதெல்லாம் ஏன்னா இவங்க நம்மளுக்குள்ள திணிச்சது. அவர் பேசினது எல்லாமே காலனிய ஆதிக்கத்துக்கு எதிரானது. இவங்க அந்த போல இவன் காலனிய கால் நக்கிவன். பழைய தலைவர்களை எப்படி இந்த திராவிடம் அந்நியப்படுத்தி அழித்தொழித்ததோ இல்ல தனிமைப்படுத்தியதோ அல்லது ஒன்றும் இல்லாமல் செய்ததோ அதை போல இன்னைக்கு திராவிடம் இந்த அரசியல் தளத்துல ஒரு வாக்கு அரசியலுக்கு வந்திருக்கிற சீமானுக்கு எதிராக இவ்வளவு இதை வந்து கொண்டு வச்சு பண்ணக்கூடிய இந்த அரசியல். இது அதான் நான் சொல்ல வந்தேன். அனுபவமா இத கடந்து வந்தேன். இது அனுபவமே நானே பட்டேன். அது எங்க கொண்டாந்து முடிக்குதுன்னா, ஈரோட்டு பாதையோட புத்தகத்தோட அட்டைப்படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பிரிட்டனோட விக்டோரியா மகாராணியோட கொடி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவன் காலனிய கைக்கூலின்னு சொல்றாரு. சீமான் வந்து அன்னைக்கு திராவிட மேடைகள்ல பேசினதை கத்தரிச்சு சர்ச்சுக்கு அனுப்புனாங்க, மசூதிகளுக்கு அனுப்புனாங்க. இவங்களை வீட்டிலே அவர் ஏத்தி விட்டு பேச வச்சுட்டு அதையே இவங்க அனுப்புனாங்க. ஆரம்ப காலத்துல நம்ம ஈவேரா மேல விமர்சனம் வச்சப்போ, திராவிட மேல ரொம்ப காட்டமான விமர்சனம் வச்சப்போ அவர் அதை ஆதரிக்கல. எனக்கே குரல் பதிவு எல்லாம் போட்டு. இந்தியாவின் முதல் இந்து அரசு வந்து விஜயநகர பேரரசு. அவங்கதான் அந்த ஹரிஹர புக்கர் தான் வந்து முதலா நம்ம சங்கராச்சாரிகளை உருவாக்குனது இவங்கதான். இவங்களுக்கும் பிராமணர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்ல. அவங்கள மாதிரியே பட்டம் போட்டுக்கிறாங்க, அவங்கிற மாதிரியே சரிய தலப்பா கட்டிக்கிறாங்க. இதை நான் ஈவேரா தெளிவா பாக்குறேன். ஏன்னா தமிழ் மீது இவருக்கு பயங்கரமான வன்மம் இருக்கு. தமிழர்களோட வரலாறு மேல வன்மம் இருக்கு. நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாம், அதை எல்லாருமே பேசியிருக்காங்க. தமிழ வந்து சங்கராச்சாரியர்கள் வந்து நீச பாஷைன்னா இவர் வந்து அதையே தமிழ் படுத்தி காட்டுமிராண்டி மொழிங்கிறார். சரி, இப்ப இந்த பின்னணி எல்லாம் சொன்னீங்க, குடும்ப பின்னணி, இந்த அரசியல் பின்னணி எப்படி வந்து வந்து இந்த திமுகவுக்கும் திராவிடத்துக்குமான ஒரு போர்வால சுழந்துகிட்டு இருந்தீங்க. பிறகு எப்படி இந்த புரிதலான ஒரு கல்வி இந்த வளர்ச்சி அந்த அடுத்த கட்டத்துக்கு போனீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க. 2009 அந்த நிகழ்வு நீங்க கோடிட்டு காட்டுறீங்க. இப்ப இதெல்லாம் வந்துட்டு இந்த பெரியார் வெறுப்பு இல்ல பெரியார் எதிர்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏன் வரீங்க? எது உங்களை அப்படி மாற்றுது? எந்த காரணத்துக்காக நீங்க திடீர்னு இப்படி மாறுறீங்க? ஒரு தீவிரமான பெரியார், நான் ஏற்கனவே சொன்னேன் பெரியார் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற மாதிரி உங்களுடைய பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு அதிர்ச்சியா இருக்கு. நாங்க தேடி எடுத்து பார்த்து அதை பாக்குறப்ப இது எங்கேயோ இருந்திருக்க ஒரு மூலையில விஷயத்தை எடுத்து நீங்க போடுவீங்க. இந்த இந்த வெறுப்பா அல்லது எதிர்ப்பா இது எதனால் உங்களுக்கு இப்படி மாறுதுன்னு கொஞ்சம் அந்த சூழ்நிலையை விளக்க முடியுங்களா? இது ஆமா, நம்ம இந்த பேக்ரவுண்ட பேசுனதே எனக்கு தனிப்பட்ட வன்மம் ஏதும் இல்லை. இந்த அமைப்பு மேலேயோ இவர் மேலேயோ எந்த தனிப்பட்ட வன்மமும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பின்னணியை நான் சொன்னேன். ரெண்டாவது, நான் ஒரு அகாடமிக்கா நான் ரொம்ப நியூட்ரலா தான் நான் வந்து ஈழத்தை, அதாவது புலிகளை கொண்டாடுற மனநிலையிலேயோ இல்ல வேற யாராவது தலைவர்களை கொண்டாடுற மனநிலையிலேயோ நான் இல்லைன்னு தான் நினைக்கிறேன்னா,
இது சமூக மாற்றம் இப்படிதான் நடக்கணும். சில நேரத்துல ஆயுத போராட்டமும், சில நேரத்துல ஆயுதம் இல்லாத போராட்டங்கள் தான் நடக்கணும்னு தான் பாக்குறேனே ஒழிய, இது ஏன் ஆளு, இது என்னுடைய சாதியை சார்ந்தவன், என்னுடைய சமூகத்தை சார்ந்தவன், இனத்தை சார்ந்தவன் கொண்டாடுற மனநிலை எல்லாம் இல்ல. அதே மாதிரிதான் இன்னொரு இனம் அல்லது இவனை எனக்கு பிடிக்கல அப்படிங்கறது மாதிரி அவன் மேல வன்மத்தை நான் கொட்ட விரும்பல. நீங்க கேட்டது ஒரு சரியான கேள்வி. எப்படின்னா, இந்த டிரான்சிஷன் எப்படி சடனா நடந்துச்சான்னா, கிராஜுவலாவும் சடனாவும் நடந்துச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும். நான் முதலா ஜெர்மனில இருந்து சுவிட்சர்லாந்து போறேன். இனப்படுகொலை முடிஞ்சிருச்சு. அந்த அந்த குருதியோட ஈரம் காயாம இருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடக்குது ஐநாவுக்கு முன்னாடி. டிசிசி ஆர்கனைஸ் பண்ண பேரு. டிசிசிங்கிறது புலிகளோட ஐரோப்பிய அரசியலமைப்பும்பாங்க. அரசியல் கட்டமைப்பு. ஆமா. அதுல என்னை பேச கூப்பிடுறாங்க. இப்பவும் அவங்க கிட்ட இருக்கோம். தளபதி நாட்டை கேட்டீங்கன்னா, சுவிஸ் டிசிசி கேட்டீங்கன்னா அந்த காணொலியில் இருக்கும். என்னுடைய காணொலியில நான் பேச அதாவது விமர்சனங்கள் துவங்கிட்டா கூட சுய விமர்சனம் வந்துருச்சுன்னா கூட நான் வெளியில அதை பெருசா வெளிப்படையா காட்டிக்கலைங்கிறதுக்கு சொல்ல வரேன். நான் என்னுடைய பேச்சை தமிழ்நாட்டிலிருந்து பெரியாரின் பேரன் வந்திருக்கிறேன்னு தான் என்னுடைய பேச்ச ஆரம்பிச்சேன். அந்த 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 பேச்சு இன்னும் அவங்க கிட்ட இருக்கும். நிச்சயமா அந்த ஆவணத்தை நீங்க வாங்கிப்பாங்க. இப்படிதான் ஆரம்பிச்சேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் கிடையாது. வாசிப்பும் இவங்க பண்ண துரோகமும், இது ஒரு நாள் நடந்த துரோகம் இல்லை, இது 50 ஆண்டு காலமா 70 ஆண்டு காலமா நடந்த துரோகம்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் இவ்வளவு தூரம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு அதுல மாறி நிக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னா, அந்த விமர்சனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் திராவிடத்து மேல வச்சு, கருணாநிதி மேல தீவிரமான விமர்சனம் இருந்துச்சு. குளத்தூர் மணி வச்சாரு, எல்லாரும் ராமகிருஷ்ணன் வச்சாரு, எல்லாருமே வச்சாங்க. கிட்டத்தட்ட வீரமணியை தவிர எல்லாருமே வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த நேரத்துல விமர்சனம் வச்சாங்க, வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இது ஒரு அதீத கருணாநிதியை மட்டுமே கையை காட்டிட்டு இது ஏதோ மூடி மறைக்கிற வேலை நடக்குதோங்கிறது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா நான் அதுக்கப்புறம் ஐயா மாப்போசிய வாசிச்சேன். குணா ஐயா ரொம்ப மிக குறிப்பா குணா ஐயாவை அதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துல வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். குணா ஐயாவை அண்ணன் சுபமுத்துக்குமாருக்கு அவர் தான் ஆசான்னு எனக்கு தெரியும். அதனால வாசிச்சிருந்தாலும் கொஞ்சம் விமர்சனத்தோட அவர் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் சொன்னது, அதுல பேசினது, அந்த திராவிடத்தோல் வீழ்ந்தோங்கிற புத்தகம் தமிழ் சமூகத்தின், அதாவது இந்த கான்டெம்பரரி ஒரு விடுதலைக்கு அப்புறம் இருக்கிற தமிழ் சமூகத்தின் பைபிளா கூட வச்சுக்கலாம்னு நான் சொல்லுவேன். அது சும்மா அரசியல்லா அதை நீங்க பார்க்க வேண்டியது இல்ல. அது அரசியலை தாண்டி நிறைய பண்பாட்டு தளத்திலேயே நீங்க அதை எடுத்துக்கணும். அது ரொம்ப தமிழ் சமூகத்துக்கு ஒரு பைபிள் சொல்லலாம், ஒரு குரான் சொல்லலாம், ஒரு பகவத்கீதைன்னு எடுத்துக்கலாம் சொல்றீங்க. அப்படிதான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அது பின்னாடி அது ரெலவெண்டா இருக்குமான்னு தெரியல. இந்த காலகட்ட இளைஞர்களுக்கு அது அப்படிதான். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப வாசிப்புகள் வேணும். அதை படிச்சிருந்தேன். அப்புறம் தவறு பண்றாங்க, எதையோ மறக்கிறாங்கன்னு தெரியும். ஏன்னா ஐயா மாப்போசியை வாசிச்சேன், குணா ஐயாவை வாசிச்சேன், இன்னும் நிறைய நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அவங்க வீழ்ந்ததெல்லாம் வாசிச்சப்போ முதல்ல எனக்கு தோணுனது, இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க. மாப்போசி இருக்காரு, குணா ஐயா இருக்காரு, வாவுசி இருக்காங்க, முத்துராமலிங்க தேவர், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப இவங்களுக்கெல்லாம் காமராஜர், இவங்கெல்லாம் இவர் பேரு காமராஜ், இவர் பேரு வாவுசி, இவர் பேரு குணா, இவர் பேரு வெறும் மாப்போசி. ஆனா இவங்களுக்கெல்லாம் பெரியாரு, கலைஞர், அண்ணாதுரைக்கு பேரு அண்ணா, இன்னும் என்னென்னமோ பேர். எனக்கு ஒன்றும் ஒரு மேட்ச் ஆகாம ஒரு இதா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோவம் என்ன பண்ணுச்சுன்னா, அது கூட ஒரு செல்லமான கோவம் தான். கோவம் தினம் ஒரு சின்ன சின்ன பீசஸ். அப்போ இந்த சமூக வலைத்தளங்கள் அப்பதான் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. பிளாக் ஸ்பாட்ல இருந்து ஆர்குட், ஃபேஸ்புக், ஆர்குட்னு வந்தோம், இது ட்விட்டர்னு வந்தோம். சின்ன சின்ன விமர்சனங்கள் வச்சோடனே என்னை ஒரு அச்ச பார்வையில என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க கூட இருந்தவங்க. ஆட்கள் சரி, இந்த மே 17 இந்த மாதிரி. அது நான் உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் எனக்கு எப்பவுமே வலியை கூட கொஞ்சம் நகைச்சுவை கலந்து கொண்டு வர்றது மாதிரியான பர்சனாலிட்டி உண்டு. அப்ப நான் சும்மா ஒரு கவிதை மாதிரி ஒண்ணு எழுதினேன். நான் சம்பவங்களுக்கு சொல்ல வரேன். அந்த கவிதை என்னன்னா, அத பின்னாடி ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் சொன்னாங்க. என்னன்னா, அரசியல் தளத்துல இறங்கி பொது சேவை செய்யணும், அரசியல்ல வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, மால்கம் எக்ஸை படி அப்படின்னு ஒரு அமெரிக்க கருப்பின நண்பன் சொல்றான். இல்ல, அரசியல்ல இறங்கி புரட்சி செய்ய நினைச்சிட்டீங்கன்னா தென் அமெரிக்காவின் பிடல் காஸ்ட்ரோவையும் சேகுவாராவையும் படின்னு ஒரு லாட்டின் அமெரிக்க நண்பன் சொல்றான். இல்ல, அரசியல் இருந்து பெரிய மாற்றங்கள் நடத்தி உலகத்தை புரட்டி போடணும்னா மார்க்ஸை படின்னு ஒரு ஜெர்மன் நண்பன் சொல்றான். இல்ல, இந்த மாற்றங்களை ரொம்ப ஃபாஸ்டா நடத்தணும்னா
லெனினை படின்னு ஒரு ரஷ்ய நண்பன் சொல்றான். ஆனா வட இந்திய நண்பர்கள் வந்து உலகெங்கும் ஒடுக்கப்பட்டிருக்க சமூகங்களை விடுதலை செய்யணும்னா நீ அம்பேத்கரை படின்னு சொல்றான். ஆனா நான் தமிழனா, தமிழ் சூழலை வச்சு சொல்றேன், ஒரு ஆணியும் வேணாம், தெலுங்கை படி அப்படின்னு சும்மா ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அது அந்த ஃப்ளோ எனக்கு மறந்து போச்சு. நான் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். அதை படிச்ச உடனே அது சும்மா ஒரு விமர்சன பார்வையில் எதோ எழுந்த பொண்ணுங்களை பத்தி எழுதுறோம் அந்த வயசுக்கு, எதோ எழுதுறோம் அந்த மாதிரி எழுதுனது. இதை ரொம்ப அதீதமா எடுத்துக்கிட்டு திருமுருகன்லாம் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாப்ல, தோழருக்கு வந்து இது எனக்கு பெரிய ஆச்சரியமா. திருமுருகனை நம்ம அந்த வயசுல ஒரு தலைவரா, அது திருமுருகனுக்கு சில வேலைகள்லாம் செஞ்சிருக்கோம். மே 17 இருந்தவங்க எல்லாம் நண்பர்கள். ஏன்னா இனிமே அரசியல் வந்து அரசியல் தலைவர்களை வச்சு போக கூடாது, அறிவுத்தளத்துல இருந்து போகணும்னு நினைச்சு திருமுருகன் அப்போ ஒரு ஏத்துக்கிட்ட மனப்பான்மை. அவன் ஒரு திருட்டு நோக்கத்தோட அதே கூட்டத்துல இருந்து வந்திருக்கான்னு எனக்கு அப்ப தெரியாது, தெரியல, யாருக்கும் தெரியாது. பெரிய கட்டுரை இந்த எனக்குன்னு திறந்த கிருஷ்ணாவுக்கு திறந்த மடல்னு நீங்க வந்து முதிர்ச்சி இல்லாம இப்படி எழுதியிருக்க கூடாது. இது என்னங்க ரொம்ப எதையோ எழுதணும், பொண்ணுகளை பத்தி எழுதணும், நடிகைகளை பத்தி எழுதணும், அந்த வயசுக்கு பண்ணது தானே. அது மாதிரி இதையும் எழுதணும். எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டுல இருக்க தலைவர்கள் எல்லாம் தெலுங்கு பின்னணி கொண்டவர்களா இருக்காங்கிறதுக்காக ஒரு நகைச்சுவைக்காக எழுதுனது. அவ்வளவு புரிதல்லாம் இப்ப இல்ல. அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினாப்ல. கட்டுரை எழுதின உடனே அந்த கட்டுரை எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த கட்டுரையில இருந்ததெல்லாம் சப்பையான காரணங்கள். நான் அந்த கட்டுரைக்கு எதிர்கட்டுரை எழுதிட்டேன். எதிர்கட்டுரை எழுதினோடனே என்னோட கூட இருந்தவன் எல்லாம், நாமெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஈழம்னு கை உயர்த்தி போராடினவன் எல்லாம் என்ன பண்றான், என்னுடைய சாதியை கண்டுபிடிக்கிறான், என்னுடைய பின்னணியை கண்டுபிடிக்கிறான். மாற்று பெயர்கள்ல, வேற்று பெயர்கள்ல, போலி பெயர்கள்ல வந்து என்னுடைய குடும்பத்தை என்னை இழிவு செஞ்சு எழுதுறான். இவன் வந்து அந்த சாதி வரியன், இவன் வந்து அப்படி, இவன் வந்து இப்படி. இது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கூட்டத்துக்குள்ள இருந்ததுனால இது திராவிட விமர்சனம்னு எனக்கு தெரியும். நம்ம கூட இருக்கிறவன் தான் இதை பண்றான்னு தெரிஞ்சு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இதை பண்றதே திருமுருகனும், பெரியார் தீகாவுல இருக்கிற பரிமளராசன், இந்த மாதிரி நம்ம அந்த டான் அசோக்னு ஒருத்தர் இருப்பான், அப்புறம் நம்ம பிரின்ஸ் தீகாவோட இணையதள பொறுப்பாளர் பிரின்ஸ், அப்ப இணையதள இவங்க எல்லாம் தான் இதை பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன கூட இருந்த நண்பனை எப்படி இப்படி தரக்குறைவா இப்படி இழிவா இவங்களால விமர்சிக்க முடியுங்கிற கேள்வி, இவங்க ஏதோ தப்பு பண்றாங்க, அதை மறைக்கிறதுக்கு பதட்டப்படுறாங்க, அந்த இடம் தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்குது. நேற்று வரை ஒன்றாக சக தோழர்களாக பயணித்து ஒன்றாக ஒரு களத்துல இருந்துகிட்டு இருக்கிற, ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கிற சக மனிதர்களாக, அது கூட வேணாம். அப்படி இருக்கப்ப அந்த அவர்களை பாதிக்கிற அளவுக்கு ஒரு விமர்சனத்தை வைத்து எதிரியாக விமர்சிக்கக்கூடிய போக்கு இவர்களுக்கு அடித்தளத்திலேயே இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். நிச்சயமா இது மாப்போசி ஐயா, குணா ஐயா எல்லாம் அது அந்த தவறான வார்த்தையை அவங்க பயன்படுத்துறதுனால பயன்படுத்தக்கூடாது. அதாவது அந்த கால என்னுடைய தலைமுறையில மாணவ அரசியல் இருந்து எங்க எல்லாருக்குமே இவங்க சொல்லிக் கொடுத்தது மென்டல் குணா. அவர் எவ்வளவு பெரிய ஒரு சித்தாந்தவாதி. அந்த சித்தாந்தவாதினா வெறும் தமிழ் சூழல் இல்ல, அவர் இடதுசாரி தத்துவத்தை அவர் அளவுக்கு கரைச்சு குடிச்சவங்க. அவர் அளவுக்கு இடதுசாரி தத்துவத்தை இந்த மாதிரியான தேசிய இனங்கள்ல கான்டெக்சுவலைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களான்னு என்னால தெரியல. நான் வந்து ரஷ்யாவிலே போய் கல்வி கட்டுறவன். சின்ன வயசுல அவருக்கு முன்னாடியே நான் இந்த கல்வியெல்லாம் எனக்கு வந்துச்சு. ஆனா அவருடைய லெவலை என்னைக்காச்சும் என்னுடைய மரணப்படுக்கையில கூட நான் ரீச் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பண்ணவர், அதுல இருந்தவர். அது மாதிரி எல்லாரையுமே, அதாவது அவங்கள வந்து அங்கீகரிச்சு ஈவராவை கொண்டாடாத, கோபாலபுரத்தை கொண்டாடாத, பெரியார் திடல் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்ளை பணத்தின் கோபுரத்தை கொண்டாடாத எல்லாரையும் மாப்போசி ஐயாவா அது மாதிரி எல்லாரையும், அதாவது தமிழ் தலைவர்கள் எல்லாரையும், முத்துராமலிங்க தேவருங்கிறவர் ஒரு பெரிய சித்தன். நான் அந்த சமூகத்துல இருந்தவன். முத்துராமலிங்க தேவரை வந்து நான் என்னை மாதிரி விமர்சனம் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது தனிப்பட்ட ரீதியா அவர் ஆம்பளை இல்ல, அதெல்லாம் ஏன்னா இவங்க நம்மளுக்குள்ள திணிச்சது. ரெண்டாவது இவங்க நம்மளை அங்கீகரிக்கணுங்கிறதுக்காக நம்ம கூடுதலா ஆட்டம் போட்டது. அந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் வச்சிருக்கேன். நான் இப்போ அவரு அந்த சமூகங்கிறதுக்கு நான் வந்து பல்லர்களோட வளர்ச்சியை வந்து கொண்டாடுறேன். பல்லர்களோட எழுச்சி வந்து தமிழ் இனத்தின் எதில் எழுச்சி. பல்லர்கள் அவங்களுக்கு இருக்கிற மனநிலையை தமிழ் சமூகம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் தமிழ் தேசிய விடுதலை அடையும்னு நான் நம்புறேன். அதனால நான் இதே சொல்ல வரேன், அவர் தேவர் வந்து என்னுடைய சமூகங்கிறதுக்காக நான் அதை சொல்லவில்லை. அவர் ஒரு சித்தர். அவர் பேசிய விஷயங்கள் அவர் பேசினது எல்லாமே காலனிய ஆதிக்கத்துக்கு எதிரானது. இவங்க அந்த இடத்துக்கே போல, இவன் காலனிய இந்த சித்தாந்தத்தை திராவிடங்கிற ஒரு போலி கருத்தியலை உருவாக்கி விட்டதே இந்த காலனியம் தான். அதுக்கு இன்னைக்கும் தேவைப்படுது. ஏன்னா உலகெங்கும் முதலாளித்துவமும் காலனிய சித்தாந்தமும் இப்படியான போலிகளை உருவாக்கி வச்சு அந்த மக்கள்ல இருந்து எழுச்சி வராம பாத்துக்கிட்டு இருக்கு. இவன் இப்போதும் சேவை செய்யறது வந்து உதயநிதி வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு தடை பண்ணதுக்கும் உதயநிதிக்கும் நேரடி தொடர்பு இருக்கு.
உதயநிதி நடித்த நடிகைகள் தான் முதல்ல ஜல்லிக்கட்டுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் பெரிய கான்செப்ட். அந்த மாதிரி இவங்க வந்து அப்துல்லா நான் என்னுடைய சமகாலத்துல மாணவ அரசியல்ல இருந்தவர். எனக்கு 2 செட்டு 3 செட்டு ஆளு முரட்டா இருந்தாலும் அவ்வளவு வயசு, அவர் 40 தான் இருப்பாரு அவர் வயசு. அந்த இதுல இந்த அப்துல்லா பேசுற விஷயங்கள் வந்து கோபாலபுரத்து குடும்பத்துக்குள்ள இருந்து அவங்க கிச்சன்ல இருந்து லீக் ஆகிற விஷயத்த அப்துல்லா பேசுவாரு. அப்துல்லா ஒரு வாட்டி அப்துல்லா அந்த இன்சூரன்ஸ் வந்து பிரைவேடைஸ் பண்ணி 1 லட்சம் வயசானவங்களுக்கு 1 லட்சம் நீங்க பிரைவேட்ல போய் பாத்துக்கலாங்கிறத கொண்டாடி இது வல்லவோ புரட்சின்னு பேசினா, ஐயோ என்னையா பேசுறீங்க? உலகெங்கும் மக்களை வந்து இப்ப அமெரிக்காவில வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்கிறது மாதிரி இல்ல. அமெரிக்கா இதெல்லாம் நான் பேசக்கூடாது. ஒரு பையன் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட அதிபரை சீஃப வந்து சுட்டு கொண்டுட்டான், ஒரு சின்ன பையன். ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து மக்களை அப்படியே நிர்ணயிச்சு வச்சிருக்கு. நீங்க இங்க வந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போய் சொந்த காசை வச்சுட்டு வைத்தியம் பார்க்கவே முடியாது. நீங்க அதுக்கு அன்னைக்கே செத்து போயிடலாம், தலைவலி வர அன்னைக்கே செத்து போயிடலாம். இன்சூரன்ஸ் மூலமா மட்டும்தான். அந்த இன்சூரன்ஸ் 90 விதமான உங்களோட கேன்சர் பேஷண்ட் வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கல, உங்களோட கேன்சர் கவரேஜ் முடிஞ்சிருச்சுன்னு பாதியோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து செத்து போனவங்க எவ்வளவு பேர் மேற்கத்திய நாடுகள். மேற்கத்திய நாடுகள்ல சராசரி மக்கள் தங்களுடைய முதல் எதிரின்னு யாரை காட்டுறாங்கன்னா இன்சூரன்ஸையும் 2வது எதிரி வங்கிகள்னு காட்டுவாங்க. அதை கொண்டு கருணாநிதி அதை கொண்டு வந்தது அப்துல்லா கொண்டாடுறான்னா இது கொண்டாட சொல்லி அங்கிருந்து உத்தரவு வருது. இவங்க இன்னும் இது மாதிரி நான் பல விஷயங்களை பேசலாம். இந்த பெரியார் எதிர்ப்பு என்றது எப்ப வந்தது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நீங்க இந்த தமிழ் தேசிய தலைமைகள் நம்ம தமிழ் மண்ணுல இந்த திராவிடம் எப்படி எல்லாம் அப்புறப்படுத்தினது, அவமானப்படுத்தினது, சிறுமைப்படுத்தியது, தனிமைப்படுத்தி ஒதுக்கி விட்டுட்டு, நீங்க சொன்ன மாதிரி அறிஞர் குணா அவரை வந்து ஒரு மென்டல் குணான்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வும் பண்ணாத ஒரு இதுவும் எழுதாத ஒருத்தர் அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்டமைப்பு இப்படியான விடயங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இது ஒரு இப்ப இந்த காலத்தின் தேவைன்றதால இந்த குறுக்கால ஒரு கேள்வியை நான் போட்டுட்டு அப்புறமா நம்ம திரும்ப தொடர்பு. என்னன்னா உங்களோட கேள்வி வந்து இன்னும் விசாலமாவும் சரியானதா இருக்கும். நானே தொடர்ந்து பேசிட்டு நீங்க இந்த நிகழ்காலத்துல ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம அடுத்து தாண்டி போகலாம். இப்ப அந்த பழைய தலைவர்களை எப்படி இந்த திராவிடம் அந்நியப்படுத்தி அழித்தொழித்ததோ இல்ல தனிமைப்படுத்தியதோ அல்லது ஒன்றும் இல்லாமல் செய்ததோ அதே போல இன்னைக்கு திராவிடம் இந்த அரசியல் தளத்துல ஒரு வாக்கு அரசியலுக்கு வந்திருக்கிற சீமானுக்கு எதிராக இவ்வளவு இதை வந்து கொண்டு வச்சு பண்ணக்கூடிய இந்த அரசியல். ஒரு பக்கம் ஆசான் மணியரசன் அவர்களை 2002 ஒரு பாலியல் வழக்குல சிக்கி அவர் அடிபட்டார் அப்படின்னு நான் சமூக வலைத்தளங்களில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவ வீரபாண்டியன் போன்ற மூத்தவர்களே பேசக்கூடிய ஒரு அரசியல் போக்கு. இதை நீங்க இன்னைக்கு எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க, என்னவா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இது அதான் நான் சொல்ல வந்தேன். நான் அனுபவமா இத கடந்து வந்தேன். இது அனுபவமே நானே பட்டேன். அதை இவங்கதான் செய்யறாங்கிறது என்னால உடனடியா உணர்ந்துக்க முடிஞ்சுச்சு. ஆனா அதை தாங்கிக்கிற பக்குவம் ஆரம்பத்துல ரொம்ப அந்த முதிர்ச்சி இல்லாம இருந்துச்சு. இந்த இடத்துல நான் முக்கியமா ஒரு விஷயத்த நான் அவங்கள்ட்ட தெளிவுபடுத்தினேன். இந்த கட்டுரை நான் இந்த மாதிரி எழுதுனதுக்கு திருமுருகன் ஒரு கட்டுரை எழுதினாப்புல, அதுக்கு எதிராக நான் ஒரு பதில் கட்டுரை என்ன எழுதினேன்னா விஜயநகர பேரரசும் உம்பளச்சேரி கிடைமாடுகளும்னு ஒரு கட்டுரை எழுதினேன். அதோட அர்த்தம் வந்து அங்கே வெளியில இருந்து வந்த மாற்று மொழியாளர்கள் வந்து ஆளும் இடத்துலையும் தமிழ் சமூகம் வந்து 5000-10,000 ஆண்டு நாகரிகம் அடைந்த தமிழ் சமூகம் வந்து ஒரு கிடைமாடு மாதிரி கிடையில மாட்டை போட்டு அதுக்கு பெருசா வாழ்க்கையெல்லாம் இருக்காது, ஒரு கிடையிலே அப்படிங்கிற ஒரு பொருள் எழுதுனேன். அது எல்லாருமே விமர்சிச்சாங்க. அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம தமிழ் தேசிய ஆட்கள் தமிழர்களே கூட, ஏன்னா அந்த கட்டத்துக்கு அது அதீதமா இருந்துச்சு. திடீர்னு ஒரு 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 மியூட்டேஷன் மாதிரி ஒரு சடன் அவுட் பஸ்ட் அது. அப்போ வந்து என்னை வந்து உற்சாகம்னு கூட இல்ல, அதுல இருக்க ரேஷனாலிட்டி அந்த ஒரு நியாயத்தை வந்து கார்ட்டூனிஸ்ட் பாலா மட்டும்தான் வந்து அதுக்கு ஒரு விமர்சனம், அதை ஒரு பதில் எழுதியிருந்தாரு. விமர்சன இந்த காலகட்டத்துல விமர்சன பார்வைகள் அவசியம். இது எனக்கு கொஞ்சம் அதீதமா படுது கிருஷ்ணா. பட் உங்களுடைய பார்வையை நீங்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இந்த இந்த விமர்சனங்களும் இந்த ஆர்குமெண்ட்டுகளும் நல்ல பாதையை நோக்கி ஒரு ஒரு தீர்வை நோக்கி நகரும் நம்புறேன் அப்படின்னு அதுல ஒரு லைன் தான் நான் இவ்வளவு சொல்ற அளவுக்கு விரிச்சு எழுதலைனாலும் ஒரு லைன் எழுதியிருந்தார். அது எனக்கு பெரிய ரொம்ப சின்ன பையன், அவருக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஏன்னா இந்த மாதிரி உங்களை போன்ற சீனியர்கள் எங்களை உற்சாகப்படுத்துறது அந்த காலகட்டத்துல ரொம்ப அவசியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஏன்னா அவரை நான் ஒரு எப்பவுமே ஒரு பார் அவர் வந்து ஒரு இதா வச்சு பார்ப்பேன், ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சு பார்க்கறதுனால அவர் எனக்கு கொடுத்த அங்கீகாரமா நினைச்சு நான் அப்புறம் அந்த பாதையில நான் பண்றது தவறு இல்லைங்கிறது போனேன். இதை மட்டும் சொல்லி நீங்க கேட்ட கேள்விக்கு, எங்க மாமா ஒருத்தர் சிஏஎஸ்எஃப்ல இருந்தாரு, எங்க உறவுக்காரங்க
அதாவது எங்க பகுதிகளில் வந்து அந்த ஐஎன்ஏ தொடர்புனாலயா என்னன்னு தெரியல, தேவர் காலத்துல எல்லாரும் கூட்டமா போய் அங்க சண்டை போட்டதுனால தொடர்ச்சியா எவனாச்சும் ஒருத்தன் குடும்பத்துக்கு ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரியே குடும்பத்துக்கு ஒருத்தன் மிலிட்ரியில எல்லாம் இருந்த காலம். அதனால சொந்தத்துல மிலிட்ரியில எல்லாம் ஆட்கள் இருந்தாங்க. மிலிட்ரி என்ன மிலிட்ரியில முடிவெடுக்கிற நிலைமையில அங்க போயிருக்கான், அங்க கூலி வேலை பாக்குறான். சுட சொன்னா சுடுவான், ஒரு நாளைக்கு சீனா என்ன சுட சொல்லலாம், சீனா என்ன சுடுவான், அடுத்த நாள் பாகிஸ்தான்காரன் சுடுவான், ஒரு நாளைக்கு வெள்ளைக்காரன் நம்மளை அடிமையா வச்சிருக்கையில வெள்ளைக்காரனுக்கு ஆதரவா போராடுவான். இதெல்லாம் பண்றதுதான் மிலிட்ரி. இவங்க என்னமோ மிலிட்ரியில இருந்தா நம்ம என்னமோ இந்தியத்துக்கு உளவாளி மாதிரி திருமுருகனோட இருக்கிறவன் என்னைய வந்து என் குடும்பத்துல மிலிட்ரியில வேலை ஆக்குறாங்க, அதனால நான் இந்திய உளவாளின்னு எழுதுனேன். இதெல்லாம் கீழ்த்தரமான விமர்சனம் இல்ல. இப்போ நம்ம அதை சிரிச்சுட்டு போயிடுறோம். அந்த நேரத்துல எனக்கு அதெல்லாம் ஏத்துக்கிற பக்குவம் இல்லை. எனக்கு என்னன்னே பல இரவுகள் வந்து தூக்கம் இல்லாம கிடந்திருக்கு. இததான் ஐயா மாப்போசியை பத்தி தொடர்ந்து இங்க யாரும் புனிதர்கள் இல்லை, எல்லாருக்கும் ஒரு இது இருந்துச்சு. ஐயா மாப்போசியை எனக்கு நல்லா உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் வாசிச்சேன். அவங்க குடும்பத்தோட அதுக்கப்புறம் நான் தொடர்பு ஏற்படுத்திட்டேன். அவங்க ஆசிரியர் பரமேஸ்வரியோட எனக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சு. அவங்க கிட்டே நூல்கள் எல்லாம் வாங்கி அவங்க நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வாசிச்சப்ப அந்த சீர்திருத்த போலிகள்லாம் இன்னைக்கு இருக்கு. அந்த நூல்களை வாசிச்சுதான் நம்ம விழுந்திருக்கவே மாட்டோம். அதை வாசிக்கிறப்ப அவர் ஏதோ ஒரு ஜோசியக்காரர் மாதிரி என்ன நடக்குங்கிறதே எழுதி வச்சிருப்பார். சீர்திருத்த போலி நூலை அவர் 1960லயோ 70லயோ எழுதியிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. அந்த 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 தலைப்பே இது எல்லாத்தையுமே போட்டு உடைக்குது இல்ல. அது மாதிரி அப்புறம் ஜீவாவோட ஈரோட்டு பாதை சரியான்னு, அப்ப ஈரோட்டு பாதை சரியா வாசிக்கிறப்ப நான் தியாகுவை நிறைய வாசித்து பொது உடைமை தத்துவங்களை நல்லா உள்வாங்கிக்கிட்டேன். அப்ப வந்து ஈரோட்டு பாதை சரியான்னு ஜீவா எழுதுறது எனக்கு அப்படியே புரியுது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அவர் எழுதி வச்சிருக்க வார்த்தைகள் இல்ல, நான் வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தங்களை உணர்றேன். அது எங்க கொண்டாந்து முடிக்குதுன்னா, ஈரோட்டு பாதையோட புத்தகத்தோட அட்டைப்படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பிரிட்டனோட விக்டோரியா மகாராணியோட கொடி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவன் காலனிய கைக்கூலின்னு சொல்றாரு. ஈவேராவை தன்னுடைய மிக உரிமையான மிகச்சிறந்த நண்பனை இவன் வந்து காலனிய கைக்கூலி அப்படிங்கிறாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்க முடிச்சு. இவங்க எல்லாத்தையும் ஜீவாவை மட்டும் இவங்களால விமர்சனம் பண்ண முடியல. ஏன்னா கம்யூனிஸ்ட்ல இருந்தவனுக்கு கம்யூனிஸ்டுகள் முழுக்க முழுக்க மாற்று மொழிக்காரர்களோட கூடாரமா இருந்தா கூட, கோபாலபுரத்தின் பிராட்சிகளோட கூடாரமா இருந்தா கூட, ஜீவா மேல நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்தவருங்கிற பாசம் இருந்ததுனால ஜீவாவை மட்டும் விட்டுட்டாங்க. மத்த எல்லாத்தையும் அசாசினேட் பண்ணிட்டாங்க, எல்லாரையும் கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து சீமான் மேலையும் நடந்துச்சு இதே இது. சீமான் மேலையும், ஏன்னா சீமான் தனிப்பட்ட விமர்சனங்களுக்குள்ள போனாங்க. சீமான் வந்து அன்னைக்கு திராவிட மேடைகள்ல பேசினதை கத்தரிச்சு சர்ச்சுக்கு அனுப்புனாங்க, மசூதிகளுக்கு அனுப்புனாங்க. இவங்களை வீட்டிலே அவர் ஏத்தி விட்டு பேச வச்சுட்டு அதையே இவங்க அனுப்புனாங்க. அப்பெல்லாம் எனக்கு புரிஞ்சு, ஆஹா இதேதான் நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சு. அதனாலதான் இப்பவுமே சீமானுக்கு மேல சீமானுடைய பாதைகள் விமர்சனங்கள் இருந்தாலும் சீமானை இவர்கள் எதிர்க்க வர்றப்ப நம்ம சீமானோட போய் நிக்க வேண்டிய கட்டாயத்தை அவங்கதான் ஏற்படுத்துறாங்க. சீமான் அதுதான் இது நீங்க கேட்ட கேள்வி இதுதான். இது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு. இந்த மாதிரியான கேரக்டர் அசசினேட் பண்ணி 50-70 ஆண்டு காலமா நம்ம தலைவர்களை வீழ்த்தினது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி ஒரு 70 ஆண்டு காலமா நம்ம தமிழ் தலைவர்களை எப்படி வீழ்த்தினாங்களோ அதுதான். அதாவது எப்படின்னா, தமிழ் தலைவர்களை இவங்களுக்கு அனுசரணையாகவும் இவங்களை கொண்டாடாத இவங்களோட கோயில்களுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணாத ஆட்களை தமிழர்களை வீழ்த்துறது தானே இவங்க பாணி. அந்த மாதிரியான பாணி அடுத்து இவங்க சீமானை நோக்கி நகர்ந்தது. சீமான் இவங்களை விட்டுட்டு வந்து அவரு ஆரம்ப காலத்துல நம்ம ஈவேரா மேல விமர்சனம் வச்சப்போ, திராவிட மேல ரொம்ப காட்டமான விமர்சனம் வச்சப்போ அவர் அதை ஆதரிக்கல. எனக்கே குரல் பதிவு எல்லாம் போட்டு விட்டு இருந்தாரு தவறா, என்னை ஒரு மாதிரி விமர்சனத்தை திட்டி. ஆனா அவரு அதுக்குள்ள நோக்கி நகர ஆரம்பிச்ச உடனே சீமானை வந்து சீமானுக்கு அவர் ஆரம்ப காலத்துல இருந்த அவர் இந்துத்துவத்தை எதிர்த்து பேசினது, இஸ்லாத்தை எதிர்த்து பேசினது, மதங்களை எதிர்த்து பேசினது. அவர் பொதுவா மதங்களை எதிர்த்து பேசி திராவிட மேடைகள்ல பேசுனதை எடுத்து போட்டு பயன்படுத்துறாங்க. அவர் மேடையில பேசினதே எடுத்து கத்தரிச்சு அவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த காணொலிகள் இருக்கும். அதெல்லாம் சர்ச்சுக்கு அனுப்புறது, மசூதிகளுக்கு அனுப்புறது மாதிரியான வேலைகளை செஞ்சது. ரொம்ப ஏன்னா ஒரு இழிவான விமர்சனத்தை தமிழர்கள் பெரும்பகுதி வைக்கிறதே இல்லை. ரொம்ப தரக்குறைவான குடும்பத்தை பத்தி, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி வச்சான்னா அது ஏன்னா அதுக்குன்னே இவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் நடத்துறாங்க, ஒரு துறையே வச்சிருந்தாங்க இல்ல. கருணாநிதி காலத்துல ஜெயலலிதாவை வந்து ஒரு மனுஷியே இல்லைங்கிற அளவுக்கு டிஹியூமனைஸ் பண்ணி ஏதோ ஒரு அளவுக்கு பண்றதுக்காகவே தீப்பொறி ஆறுமுகம், வன்னை செல்லம், வெற்றி கொண்டான்னு ஒரு துறையே இருந்துச்சுல.
அது அது அதெல்லாம் ஒரு 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 எப்படின்னா அது சும்மா ஒரு விமர்சனம்னு பார்க்க முடியாது. நம்மளுடைய ரசனையே ரொம்ப மலிவாக்கி, நம்மளை ரொம்ப கீழ்த்தரமான ஆட்களாக்கி, நம்ம ஒரு தமிழ் வகுப்பு, ஒரு 8வது வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கிறப்போ அந்த தமிழ் வாத்தியார்கள் வந்து சங்க இலக்கியத்தை பத்தி, அகநூறாரை பத்தி எடுக்கிறப்போ அங்க தலைவன் தலைவிங்கிறத தாண்டி வேற எதுவுமே இருக்காது. அந்த வாத்தியார் வந்து அந்த தலைவின்னு அந்த தலைவிய வந்து ஒரு ஒரு கொண்டாடி அதை விரிவு செய்யறப்ப பெண்களை வந்து ஒரு தெய்வமா தான் நம்மளுக்கு பார்க்க தோணும். அங்கிருந்து நேரா திராவிட அரசியலுக்குள்ள வரையில ஒரு பெண்ணை எவ்வளவு இழிவா பேச முடியுமோ, எவ்வளவு அவதூறுபடுத்த முடியுமோ, இதெல்லாம் இவங்களுக்கு வளமையான ஒண்ணு இல்ல. அத சீமானை பத்தி சீமான பத்தி எல்லாம் பேசினாங்க. அது எனக்கும் கூட நேரடி அந்த பிரபா அழகர்னு ஒருத்தர், நான் தனிப்பட்ட நபர்களே தெரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருத்தர் இருப்பான். இவங்க எல்லாம் வந்து மாற்று மொழியாளர்கள், இவங்க எல்லாம் வந்து இந்த திராவிட அமைப்புகள் வந்து இளைஞர்களுக்குள்ள முக்கியமான வளரும் இளைஞர்கள் மாதிரி காட்டி கொண்டு வரும். அப்ப அவன் வந்து எழுதுனா, இந்த மாதிரி காளிமுத்து மக வந்து வயசு வேறுபாடு இருக்கு, காளிமுத்து இருந்து அந்த பொண்ணை சீமான் கட்டிக்க கூடாதுன்னு சொன்னா சீமான் பக்கம் இருந்து காளிமுத்து மகளை கட்டி வைப்பான் அப்படின்னு அது ரொம்ப இழிவான விமர்சனம். அவர் கல்யாணம் பண்ண போறாரு, ஒரு அமைச்சரின் மகள், அவங்க தனிப்பட்ட இடத்துல இருந்து வர்றாங்க, அவங்க வந்து இதுக்குள்ள எல்லாம் இல்ல. இவங்க 2 பேருமே இந்த திராவிட இயக்க பின்னணியில இருந்து வந்தவங்க. ஒரு திராவிட இயக்க பின்னணியில இருந்து வந்தவங்க உங்களுக்கு ஆபத்து வந்துருமோங்கிறப்ப எப்படி ஒரு இழிவா விமர்சனம் பண்ண போதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப கோவம் வந்து நான் எழுதினேன். நானும் அந்த ஈவரா படிச்சுட்டு வந்திருக்கேன், அந்த பின்னணியில இருந்து வந்திருக்கேன், திடல்ல இருந்து வந்தவன் தான். நீ வந்து காளிமுத்து மகளோட நிறுத்துற, நான் உங்க அம்மாவோ உங்க குடும்பத்துல யாரோ இருந்து சீமானை விரும்பி இருந்தா கூட அந்த காதலுக்கு நான் ஆதரவு சொல்லியிருப்பேன் அப்படின்னு. அது ஒரு தவறான, அவன் ஒரு இழிவா பண்ணி சாக்கடையில அவன் வழியில தான் பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரி எழுதி அப்புறம் ரொம்ப நாள் அதுக்கப்புறம் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் எதுவும் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவனை ரொம்ப நாள் நான் பார்க்கறேன். அந்த மாதிரி எல்லாம் ஒரு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. இது இவங்க வளமையா பண்ணக்கூடியது. இப்ப நடக்கிறது அந்த மாதிரியான பின்னணியில தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்படித்தானே தமிழ் சமூகத்துல இருந்து தலைவர்கள் உருவாகாம. சரி, பெரியார் எதிர்ப்பு, பெரியார் மீதான அந்த இது உங்களுக்கு எப்ப தொடங்குது கிருஷ்ணா? எப்ப மாறுது? குறிப்பா யுனெஸ்கோ விருதுன்றத பத்தி கட்டாயம் பேசி ஆகணும். உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ விருது தெற்காசியாவினுடைய சாக்ரட்டிஸ் பெரியார் ஈவே ராமசாமி அப்படின்னு யுனெஸ்கோ அமைப்பே பாராட்டி விட்டது அப்படின்னு சொல்லி புத்தகம் எல்லாம் போட்டு அதன் பேர்ல பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணி எல்லாம் கொண்டு போனாங்க. இந்த பெரியார் மீதான அந்த மறுவாசிப்பால வெறுப்பால வேற எதனா விமர்சனமா அதெல்லாம் நோக்கி நீங்க ஒரு கடுமையான ஒரு பதிவை போட்டுருந்தீங்க யுனெஸ்கோ பத்தி. அது என்ன பின்னணியில அப்படி மாறுறீங்க, என்ன எதுக்காக அந்த யுனெஸ்கோ அப்படி தொட்டீங்க நீங்க? இந்த மாற்றம் வந்து நான் சொன்ன மாதிரி போர் இன அழிப்புக்கு பின்னாடி நிறைய வாசிக்க தோங்கினப்ப இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி திருப்பி என்னை வந்து பால் தாக்கரேயின் மருமகன் எல்லாம் அடையாளப்படுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்ப வந்து ஏதோ சிக்கல் இருக்குன்ட்டு நான் திராவிடத்தை வாசிக்கிறப்போ அண்ணாதுரையை வாசிக்கிறப்போ ஈவரா, ஏன்னா ஆதியில இருந்து தான் துவங்கும். நான் அதை சொன்ன மாதிரி இந்த எனக்கு ஏற்பட்ட வலி, அதாவது இனத்தின் வலி, நான் என்னோட தனிப்பட்ட வலியை சொல்லலை, இனத்தின் வலி, அந்த வலி எங்கேருந்து வருதுங்கிற தடத்தை நோக்கி நான் பின்னோக்கி பயணிச்சது. மறுவாசிப்பு செய்யுங்கிற அவசியம் ஏற்பட்டப்போ ஈவரோட வாழ்க்கை வரலாறை படிக்கணும்னு எனக்கு முதல்ல தோணுச்சு. அப்போ போய் படிக்கிறப்போ இவர் வந்து ஆரம்ப காலத்துல இவர் வந்து ஒரு இந்துத்துவவாதியாவே இருந்திருக்கிறாரு. எப்படி இவங்க அண்ணன் இருக்கிறாரு கிருஷ்ணசாமியா, ஈவே கிருஷ்ணசாமி, வெங்கடசாமின்னு நினைக்கிறேன். அதான் வெங்கட கிருஷ்ணசாமின்னு நினைக்கிறேன், கிருஷ்ணா தான் வரும். ஈவேக்கி தானே, அதானே சம்பத், ஈவேக்கி சம்பத். அவர் வந்து இவருக்கு அண்ணன் இருக்கையில இவர் எப்படி வாரிசாக்குறாரு அவங்க அப்பா அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதியை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப வந்து இவர் வந்து காசிக்கு போறாரு, புனித யாத்திரை போறாரு, இந்துத்துவ யாத்திரை போறாரு, பிராமண யாத்திரை. இவருக்கு வந்து இவரோட கருத்துக்கள் அந்த விஷ்ணுவை பத்தி இந்துத்துவ கருத்துக்கள் எல்லாம் பத்தி நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப டீப்பா போவார். ஒரு இந்து மதத்தை ரொம்ப தீவிரமா கரைச்சு குடிச்ச ஒரு சுகிசிவா மட்டும்தான் அந்த மாதிரி பேச முடியும் தமிழ் சூழல்ல. நான் வந்து கருப்பை பத்தி பேச முடியும், சாமியை பத்தி பேச முடியும், இதை பேச நீங்க ஐயப்பன் முருகன் தான் பேசுவான். அதை தாண்டி அதுக்கு பின்னாடி புராண கதைகளுக்குள்ள எல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியாது. சும்மா நம்ம சாமி ஒரு நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லவனா இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழங்குடித்தனமான சிந்தனை தான் நம்ம இருக்கும். அப்படிதான் பழங்குடி சமூகங்கள் உருவாச்சு. எனக்கு அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் தெரியும், அதை வேற ஒரு தளத்துல பேசுவோம்.
ஆனா இவர் பேசுறது விஷ்ணு புணர்ந்தது, விஷ்ணுவுக்கு அவருக்கும் புள்ள பிறந்தது, அது எப்படி ஒரு ஒரு இந்துத்துவவாதியாவே ஒரு மதவாதியா மாதிரியாவே பேசுவாரு. எப்படி அப்படின்னு பாக்குறப்ப இவரு இந்த இதெல்லாம் நல்லா கரைச்சு குடிச்சிட்டு இந்த இந்த வைதிகங்கள் இந்த இந்துத்துவ நூட்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு அப்பெல்லாம் போய் மத பிரசங்கம் எல்லாம் பண்ணுவார். இருக்கிறப்போ அப்படித்தான் என்ன பண்றாரு, காசிக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு காசிக்கு போறாரு. போறப்ப ஹைதராபாத்ல ஆந்திராவில் இவங்களோட நடவடிக்கை அதிகமா இருக்கும். அந்த பின்னணினால மொழி பின்னணினால அங்க போய் எல்லா பல்கலைக்கழக மதத்தை பத்தி பிரசங்கம் பண்றாரு. அங்க வந்து பணம் கலெக்ட் பண்றாரு. வீட்டுல இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 ரூபாய் 8 ரூபாயோ அவ்வளவு அது விட குறைவான பணத்தை வாங்கிட்டு போனவரு அங்கே பணம் சம்பாரிச்சு இந்து மத பிரசங்கம் எல்லாம் பண்ணி பணம் சம்பாரிச்சுட்டு போய் வீட்டுல இருந்து எவ்வளவு வாங்கிட்டு போனாரோ அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்துடுறாரு, அப்படியே மாத்தாம. அந்த நிகழ்வுலதான் அங்க வந்து காசியில வந்து இவரை மதிக்கல அவங்க. நீ என்னதான் இருந்தாலும் நீ வந்து பிராமணன் கிடையாதுன்னு அங்க ட்ரீட் பண்ணதுனால இவருக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட வன்மம். அது வரைக்கும் இந்துத்துவவாதி இருந்தவர், இந்து மத பிரசங்கங்கள் எல்லாம் பண்ணவர். நம்ம தாத்தனோ பாட்டனோ எல்லாம் இதெல்லாம் பண்ணதே இல்லை. இந்து மதத்தை தெரியாம ராமனை கொண்டாடி இருப்பான் வச்சிருப்பானே ஒழிய பண்ணதில்லை. இவ்வளவு இவங்க பின்னாடி ஏன் எப்படி இவர் இந்து மதத்தை இவ்வளவு தூரம் கத்துக்கிட்டாரு இப்படி போனாருங்கிறப்போ அந்த வரலாற்று பின்னணி நான் திருப்பி போய் விஜயநகர பேரரசை வாசிக்கிறப்போ இந்தியாவின் முதல் இந்து அரசு வந்து விஜயநகர பேரரசு. நீங்க ஆர்எஸ்எஸோட டெக்ஸ்ட் புக்கு இந்த பிராமணிக்கல் டெக்ஸ்ட் புக் எல்லாம் எடுத்து பாய்ச்சிங்கன்னா இந்தியாவிலே முதலாக இந்து அந்த மனு தர்மத்தை படி ஆட்சி நடத்துனது வந்து விஜயநகர பேரரசு தான். அவங்கதான் அந்த ஹரிஹர புக்கர் தான் வந்து முதலா நம்ம சங்கராச்சாரிகளை உருவாக்குனது இவங்கதான். முதல் சங்கர மடத்தை கட்டினது இவங்கதான். இவங்கதான் தெலுங்குல உள்ள நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் மாத்திட்டு சமஸ்கிருத ஸ்கிரிப்ட் கொண்டு வந்தது. அந்த நம்ம அந்த ஒரு முக்கியமான ஒரு புலவரை சொல்றோமே, அந்த புலவர் எல்லாம் முழுக்க அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்துலதான் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுதான் விஜயநகர தமிழ்நாட்டுக்குள்ள வரையிலையும் அதை செய்யுது. இங்க இருக்கிற ஸ்கிரிப்ட் எல்லாம் மாத்திட்டு, இங்க இருக்க கீர்த்தனைகள் ஆராதனைகள் எல்லாம் மாத்திட்டு, தமிழ்ல உள்ளதை மாத்திட்டு சமஸ்கிருதத்துல எல்லாத்தையும் மாத்துது. சோ அந்த பின்னணியில இந்த குடும்பங்கள்லாம் வந்து இந்து மதத்துக்குள்ள ஊறி இருக்கு. அது மூலமா தான் இவங்களுக்கு இந்து மதத்தை பத்தியான இவ்வளவு அறிவும் இதுவும் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. அப்ப இந்து மதத்தை இவர் எதுக்க ஆரம்பிச்சது, இவருக்கு வந்து சரியான மரியாதை கிடைக்கல, இவரை வந்து அவங்க அங்கீகரிக்கலைங்கிற தனிப்பட்ட வன்மம் தான் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. புரிஞ்சுட்டு அப்புறம் ஆனா இவர் பிராமணரை எதுக்குறதுக்கு வந்து தமிழர்களை ஒரு பகடையா பயன்படுத்திக்கிட்டாரு ஒழிய இவருக்கு அந்த ஆதிக்கம். இந்த இடத்துல நான் இன்னொரு கோட் பண்றேன். தமிழ் சூழல்ல ஒரு முக்கியமான ஆளுமையில ஒருத்தர் வந்து சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம். அவர் வந்து அண்ணாதுரையோட குரும்பாங்க. அண்ணல் அம்பேத்கரோட மிக நெருங்கியமான நண்பர். அவர் எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர்றாரோ அப்பெல்லாம் வந்து சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் தான் அவருக்கு மொழி மாற்றம் செய்யக்கூடிய அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, இவங்களுக்கும் பிராமணர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்ல, அவங்கள மாதிரியே பட்டா போட்டுக்கிறாங்க, அவங்கள மாதிரியே சரிய தலப்பா கட்டிக்கிறாங்க, அவங்கள மாதிரியே உடைய அணிவிச்சுக்கிறாங்க, அவங்கள மாதிரியே இவங்களுக்கு கீழே இருக்க மக்களை நடத்துறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பிராமணர்கள் இருந்த இடத்தை அடையணுங்கிறது தான் நோக்கமே ஒழிய பிராமணர்கள் அடிமைகளை விடுதலை செய்ய நோக்கம் இல்லைன்னு அவர் ஒரு பேட்டியில வந்து சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு. அவருடைய நூல்ல அது இருக்கு. இதை நான் ஈவரா தெளிவா பாக்குறேன். ஏன்னா தமிழ் மீது இவருக்கு பயங்கரமான வன்மம் இருக்கு. தமிழர்களோட வரலாறு மேல வன்மம் இருக்கு. நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாம், அதை எல்லாருமே பேசியிருக்காங்க. தமிழ வந்து சங்கராச்சாரியர்கள் வந்து நீச பாஷைன்னா இவர் வந்து அதையே தமிழ் படுத்தி காட்டுமிராண்டி மொழிங்கிறார். தமிழ் இருக்குங்கிறார், தமிழ்ல அறிவியல் இருக்குங்கிற. தமிழ்ல அறிவியல் இல்லைன்னு எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கிட்ட அறிவு இல்லைன்னு. எந்த மொழியிலுமே அறிவியல் கிடையாது. அறிவியல்ங்கிறது மூளையில இருக்க சிந்தனை, மொழிங்கிறது அதை பயன்படுத்துற ஒரு டூல். இப்படி நிறைய அவர் பேசுனது வச்சது எல்லாமே குதர்க்கம்னு வர்றப்ப இதை எப்படி நம்ம இப்படி சின்ன சின்ன பீஸ்களா எடுத்து அன்னைக்கு இதை சொல்லிட்டாரு இன்னைக்கு இதை சொல்லிட்டாருங்கிறத விட நம்ம ஒரு பெரிய ஒரு இவரை பத்தியான பிம்பம் வந்து இந்த பொய்யால கட்டமைப்பட்டிருக்குங்கிறது தெரியறப்ப அதுக்கான ஒரு மேஜர் விஷயங்களை நான் எடுத்துக்கணும், அப்படி எடுத்து வாசிச்சு என்னன்னு பாக்கணுங்கிறப்பதான் இந்த பெண் என் அடிமையானாலுங்கிற புத்தகம் அந்த விருது. ஏன்னா இவராங்கிற ஒரு மகான் அப்படின்னு சொல்ற வர்றப்ப இதுகளை தானே எடுத்து எக்ஸாம்பிளா காட்டுறாங்கிறப்ப அது அந்த வைக்கம் போராட்டம், கோவில் போராட்டம்,
ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதை நான் பதில் எழுதினேன். இது பண்ணது அவங்க தாங்க முதல்ல. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த வித்தையை கத்துக்கிட்டு இதை முழுக்க பயன்படுத்திட்டு உங்களால தாங்க அப்படின்னு அது மாதிரி இவங்க எல்லாத்தையும் இந்த கருணாநிதி விடுதலை ஈழத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாருன்னு நோட்டீஸ் போட்டு இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இவர் அந்த அழித்தொழிப்புல ஈடுபட்டவங்க எல்லாம் அமல்ராஜ் எல்லாம் இப்போ எம்எல் அமைப்புல இருந்தவர், அவர் ஒரு பள்ள சமூகத்தை சார்ந்தவர். அவங்க எல்லாம் பச்சை தமிழர்கள். எது நடந்தாலும் அதை பின்னாடி இவங்க வந்து அது கீழே இப்படிக்கு ஈவேரான்னு எழுதிடுவாங்கல்ல, அது மாதிரி எழுதி உரிமை கொண்டாடினாங்க. இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் இந்த பெரியார் திடல்ல திருடப்பட்ட பணத்தை, கோபாலபுரத்துல திருடப்பட்ட பணத்தையும் வச்சு அந்த சம்பளத்துல நீங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே பொய் வரலாறு தானே அந்த காலத்துல இருந்தே உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி வைகோ போராட்டத்துல அந்த இவர் இவங்களோட ஆட்கள் தான் அங்க இருக்கான். இவனோட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் அங்க நீ வைகோ இது வைக்கத்துல ஈவேரா போராடி இருந்தா நீ ஒரு நிலப்படம் வைக்க வேண்டியது தானே. இவங்க அதுக்கப்புறம் ஐயோ குய்யன்னு ஓடி போய் நாங்க வந்து பணம் தரோம் தமிழ்நாடு அரசுல இருந்து, ஐயா வந்துட்டு போனாரு, அதுக்காக சும்மா வந்துட்டு போனாருனாச்சும் ஒரு செலவைங்க. ஒரு வடிவேல் படத்துல வரும்ல, நானு ரவுடியோ ஏத்திட்டு போய் ஊர்ல மதிக்க மாட்டாங்கன்னு. இதெல்லாம் யதார்த்தமா திராவிட வரலாறு தான். அதாவது தமிழ் சூழல்ல படங்கள்ல காமெடியா வடிவேல், குறிப்பா வடிவேல் படங்கள்ல நீங்க காமெடியா பாக்குற எல்லாத்தையுமே இந்த பேக்கரி டீலிங் இது எல்லாமே வந்து திராவிட வரலாறு தான். அதை நீங்க காமெடியா பாக்காதீங்க. அந்த காமெடி எடுத்துட்டு சிரிக்காம பாத்தீங்கன்னா திராவிட வரலாறு தான்.